வணக்கம். வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகளுக்காக ரேவதி. ராகப்பிரியா. முதலில் தலைப்புச் செய்திகள். கட்டாயப்படுத்தி ராஜினாமா செய்ய வைத்தனர். சசிகலாவிற்கு எதிராக முதல்வர் பன்னீர்செல்வம் பகிரங்க குற்றச்சாட்டு. கட்சியிலிருந்து பன்னீர்செல்வம் நீக்கப்படுவார். அதிமுகவில் பிரச்சனை எதுவும் இல்லை என சசிகலா அறிவிப்பு. ஆதரிக்கும் எம்எல்ஏக்கள் எத்தனை பேர்? பொறுத்திருந்து பாருங்கள் என்று பன்னீர்செல்வம் அறிவிப்பு. உடைகிறதா அதிமுக? இன்று காலை 10 மணிக்கு எம்எல்ஏக்கள் கூட்டம். ஓபிஎஸ் அறப்போராட்டத்திற்கு அரணாக நிற்போம். இந்திய ஜனநாயக கட்சி தலைவர் ரவி பச்சமுத்து ஆதரவு. முதல்வர் பதவியிலிருந்து தம்மை கட்டாயப்படுத்தி ராஜினாமா செய்ய வைத்தனர் என்றும், தொண்டர்களும் மக்களும் எம்எல்ஏக்களும் விரும்பினால் ராஜினாமாவை திரும்ப பெறுவதாகவும் முதல்வர் பன்னீர்செல்வம் அறிவித்துள்ளார். ஜெயலலிதா மறைந்ததை தொடர்ந்து தமிழகத்தின் முதல்வராக பன்னீர்செல்வம் பதவியேற்று 2 மாதங்களிலேயே கடந்த ஞாயிற்றுக்கிழமையன்று அதிமுகவின் புதிய சட்டமன்ற கட்சித் தலைவராக சசிகலா தேர்ந்தெடுக்கப்பட்டார். இதைத் தொடர்ந்து பன்னீர்செல்வமும் முதல்வர் பதவியை ராஜினாமா செய்து ஆளுநருக்கு கடிதம் அனுப்பிவிட்டார். விரைவில் சசிகலா முதல்வராக பொறுப்பேற்பார் என கூறப்பட்டு வந்த நிலையில் நேற்றிரவு 9 மணியளவில் சென்னை கடற்கரையில் உள்ள ஜெயலலிதாவின் நினைவிடத்திற்கு வந்த முதல்வர் பன்னீர்செல்வம் அங்கே அரை மணி நேரத்திற்கும் மேலாக அமர்ந்து மௌன அஞ்சலி செலுத்தினார். இதற்குள்ளாக தகவல் அறிந்து மக்களும் ஊடகத்தினரும் திரண்டுவிட்டனர். அஞ்சலிக்கு பிறகு கண்ணீர் மல்க எழுந்த அவர் செய்தியாளர்களுடன் பேசினார். தொண்டர்களுக்கும் நாட்டு மக்களுக்கும் உண்மையை தெரிவிக்க ஜெயலலிதாவின் ஆன்மா தம்மை அறிவுறுத்தியதாக குறிப்பிட்ட பன்னீர்செல்வம் அதிமுக பொதுச் செயலர் சசிகலாவுக்கு எதிராகவும் மூத்த நிர்வாகிகள் பற்றியும் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை தெரிவித்தார். சில உண்மை விவரங்களை நாட்டு மக்களுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த உடன்பிறப்புகளுக்கு சில விவரங்களை நான் தெரியப்படுத்த வேண்டும் என்று மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆன்மா என்னை உந்துதல் படுத்தப்பட்டது. புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்கள் நோய்வாய்ப்பட்டு அப்பல்லோ மருத்துவமனையில் சிகிச்சையில் இருந்த பொழுது அவருடைய உடல்நிலை மிகவும் கிட்டத்தட்ட ஒரு 70 தினங்களுக்கு கழித்ததுக்கு பின்னால் மிகவும் மோசமான ஒரு நிலையை எட்டிய பொழுது கட்சியும் ஆட்சியும் காப்பாற்ற வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது என்ற நிலையில் என்னை வந்து சந்தித்து அவர்கள் கேட்ட பொழுது மாற்று ஏற்பாடு இப்பொழுது என்ன தேவை என்று நான் கேள்வி எழுப்பும்போது, அந்த மாதிரி ஒரு அசாதாரணமான சூழல் எழுந்தால் நாம் உடனடியாக ஒரு நல்ல முடிவை எடுக்க வேண்டும் என்று அவர்கள் சொன்னார்கள். அந்த அடிப்படையில் அவர்கள் சொன்னதை நான் கேட்டு கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் மாண்புமிகு அம்மாவுடைய நிலையை கண்டு நான் அழுது புலம்பினேன். அதற்கு பின்னாலே நீங்கள் என்ன சொல்ல வருகிறீர்கள் என்று அவர்களை கேட்ட பொழுது உடனடியாக மாண்புமிகு அம்மா அவர்கள் வகித்த பொறுப்பான கழகத்தினுடைய பொதுச் செயலாளரும் மாண்புமிகு அம்மா அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் என்ற நிலையில் அந்த பொறுப்பையும் ஏற்று நடத்துவதற்கு உரிய மாற்று ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று அவர்கள் பணித்த பொழுது என்னால் அந்த பதவியில் எனக்கு வேண்டாம் என்று யாராவது நீங்கள் முடிவு பண்ணி கழகத்தினுடைய உடன்பிறப்புகள் பொதுமக்கள் ஏற்றுக்கொள்கின்ற ஒருவரை நீங்கள் தேர்வு செய்து கொள்ளலாம் என்று நான் சொன்னேன். அவர்கள் என்னை விடாப்பிடியாக உங்களை சொன்னால்தான் அன்றைக்கு இருக்கின்ற ஒரு சூழலில்
மக்கள் அதை ஏற்றுக்கொள்வார்கள். நீங்கள் இல்லாமல் இன்னொருவரை சொன்னால் 2 முறை மாண்புமிகு அம்மா அவர்களால் அடையாளம் காட்டப்பட்டவரை விடுத்து இன்னொருவரை தேர்வு செய்திருக்கின்ற பல்வேறு விமர்சனங்கள் கட்சிக்கு வந்து சேரும், ஆட்சிக்கு வந்து சேரும். அதனால் பல கருத்து வேற்றுமைகள் உருவாகும். அதனால் கட்சிக்கும் ஆட்சிக்கும் பங்கம் ஏற்படும் என்ற நிலை உருவாகும். அது உங்களால் ஏன் உருவாக வேண்டும் என்று சொன்ன பொழுது நானும் சிந்தித்து பார்த்தேன். நம்மால் கட்சிக்கும் ஆட்சிக்கும் எந்த பங்கமும் ஏற்பட வேண்டாம் என்று அதற்கு ஒத்துக்கொண்டேன். அப்பொழுதுதான் நான் முதலமைச்சராக ஏற்றுக்கொண்டேன். தற்போதைய செய்தி. தமிழகத்தில் ஏற்பட்டுள்ள அரசியல் நெருக்கடியை அடுத்து ஆளுநர் வித்யாசாகர் ராவ் இன்று சென்னை வருகிறார் என தகவல்கள் வெளியாகின. இதனிடையே ஆளுநரின் சென்னை வருகை ரத்து செய்யப்பட்டுள்ளதாக உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள் தெரிவிக்கின்றன. முதல்வராக வந்த பிறகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் தம்மிடம் வந்து தமது சகோதரியை அதிமுக பொதுச் செயலராக ஆக்க வேண்டும் என திவாகரன் கேட்டதாக முதல்வர் பன்னீர்செல்வம் கூறினார். பின்னர் பொதுச் செயலாளர் ஆனவுடன் சசிகலா தான் முதல்வராக வேண்டும் என அமைச்சர் உதயகுமார் பேசியது சரிதானா என கேள்வி எழுப்பிய அவர், தமது அமைச்சரவையில் இருந்த ஒருவரே தமக்கு எதிராக பேசியதாக வேதனை தெரிவித்தார். உதயகுமாரை அழைத்து கண்டிப்பதாக சசிகலா கூறியதாக அவர் குறிப்பிட்டார். மாறாக மக்களவை துணைத் தலைவர் தம்பிதுரையும் அதே கருத்தை தெரிவித்ததாக முதல்வர் பன்னீர்செல்வம் குறிப்பிட்டார். ஜெயலலிதாவின் புகழுக்கும் மக்கள் வைத்துள்ள நம்பிக்கைக்கும் பங்கம் ஏற்படக்கூடாதே என தாம் பொறுத்து கொண்டதாக அவர் கூறினார். முதல்வராக தம்மை அமர வைத்துவிட்டு அவமானப்படுத்தியதாக பன்னீர்செல்வம் தெரிவித்தார். என்னை ஹெல்த் மினிஸ்டர் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் வந்து சந்தித்து, திவாகர் சார் வந்து உங்களை கேட்க சொன்னார். உங்களுக்கெல்லாம் நீங்கள் முதலமைச்சராகிவிட்டீர்கள், அமைச்சர்களாகிவிட்டீர்கள். நான் என்னுடைய அக்காவை ஊருக்கு கூட்டிச் செல்கிறேன், நீங்கள் எப்பாடுபட்டால் சென்று விடுங்கள் என்று சொன்னார்கள் என்று என்னிடம் அது சொன்னார். என்ன விஜயபாஸ்கர், என்ன செய்ய வேண்டும் என்று நான் கேட்டேன். கழகத்தினுடைய பொதுச் செயலராக அவர்களை கொண்டு வர வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள், அதனை நாம் செய்ய வேண்டும் என்று அப்பொழுது அவர் சொன்னார். முதலில் சொன்னது மதுசூதன் அவர்களை கழகத்தினுடைய பொதுச் செயலராக ஆக்க வேண்டும் என்று சொன்னது. நான் முதலமைச்சர் ஆனது பின்னால் 2-3 தினங்களுக்கு பின்னாலே கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக சின்னம்மா அவர்களை ஆக்க வேண்டும் என்று என்ன புதிதாக இப்பொழுது ஒரு கருத்தை சொல்லுகிறார்களே என்று நான் மிகவும் யோசித்தேன். வருவாய்த்துறை அமைச்சர் ஆர்பி உதயகுமார் அவர்கள் மாண்புமிகு சின்ன கழகத்தினுடைய பொதுச்செயலர் சின்னம்மா தான் முதலமைச்சராக பொறுப்பேற்க வேண்டும் என்று செய்தியாளரை சந்தித்து ஒரு பேட்டி கொடுக்கிறார். நான் இதை உடனடியாக பொதுச் செயலாளர் கவனத்திற்கு கொண்டு சென்று சட்டமன்ற உறுப்பினராக குழு தலைவராக என்னை தேர்ந்தெடுத்து என்னுடைய பரிந்துரை தான் ஒரு வருவாய்த்துறை அமைச்சர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். என்னுடைய அமைச்சர் அவையில் இருக்கின்றவரே இன்னொருவரை முதலமைச்சர் என்று அவர் பேட்டி கொடுத்தால் அது நீதிக்கு, நியாயத்திற்கு, தர்மத்திற்கு சரிதானா? ஆளுநர் என்னை கூப்பிட்டு உங்களுடைய பலத்தை உங்களிலே கீழே இருக்கின்ற அமைச்சரை இது மாதிரி ஒரு கருத்து தெரிவிக்கின்ற பொழுது என்னை கூப்பிட்டு சட்டமன்றத்தில் உங்களது பலத்தை நிரூபித்து காட்டுங்கள் என்று சொன்னால் தேவையில்லாத ஒரு பிரச்சனை வருமே என்று நான் சொன்ன பொழுது எனக்கு மீண்டும் அவர்கள் தொலைபேசியின் மூலமாக நாங்கள் ஆர்பி உதயகுமாரை கூப்பிட்டு கண்டித்து விட்டோம், இனிமேல் யாரும் அது மாதிரி பேச மாட்டார் என்று சொன்னார். ஆர்பி உதயகுமார் அந்த மாதிரி பேசினதை என்னுடைய அறைக்கு வந்து கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்லூர் ராஜ் அவர்கள் என்ன இந்த உதயகுமார் இவளை சார் ப்ளீஸ் சார் பொறுப்பற்ற தினமாக அந்த மாதிரி பேட்டி கொடுத்துருக்கிறாரு, எங்களுக்கெல்லாம் மன வருத்தமாக இருக்குது, எதுக்கு இந்த மாதிரி பேட்டி கொடுத்தாரு சட்டத்துக்கு புறம்பா அப்படி சொல்லிட்டு அவருக்கு மதுரைக்கு போய் அவரும் அதே மாதிரி பேட்டி கொடுக்குறார். கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் தான் முதலமைச்சராகவும் வர வேண்டும் என்று அவரும் பேட்டி கொடுக்கிறார். அதற்கு அடுத்த நாள் நாடாளுமன்ற துணை சொல்லுமாறு அவருடைய கடிதத்தின் வாயிலாக அவரும் அதே கருத்தை வலியுறுத்துகிறார். என்னால் எந்த பங்கமும் ஒரு சின்ன கடுகு மொழி அளவு கூட பங்கம் ஏற்பட்டு விடக்கூடாது, அது சரித்திரத்தில் நம்மை வேறு மாதிரி உருவகப்படுத்தும் என்ற நல்லெண்ணத்தின் அடிப்படையில் தான் நான் இதை யாரிடமும் விளம்பரப்படுத்திக் கொள்ளவோ அதுபோல இல்லை.
தாம் முதல்வராக பதவியேற்ற பிறகு வர்தா புயல், கிருஷ்ணா நதிநீர், ஜல்லிக்கட்டு அவசர சட்டம் போன்ற பிரச்சினைகளில் சிறப்பாக தாம் செயல்பட்டதாகவும் இதனால் அரசுக்கு நல்ல பெயர் ஏற்பட்டதாகவும் இது அவர்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தியதாகவும் முதல்வர் தெரிவித்தார். வர்தா புயல் வந்த நேரத்தில் நான் மற்றும் அமைச்சர்கள், பொதுமக்கள் அனைவரும் அந்த பணியில் ஈடுபட்டு அதனுடைய அடிச்சுவடே தெரியாதபடி 4 தினங்கள் அனைத்து சீரமைப்பு பணிகளும் விரைவாக செய்து முடித்தோம். அதனால் அரசுக்கு, மாண்புமிகு அம்மாவுடைய அரசுக்கு ஒரு நல்ல பெயர் தமிழகத்திலே உருவானது. அது எனக்காக நான் செய்யவில்லை. மாண்புமிகு அம்மாவுடைய ஆட்சிக்கு கிடைந்த நற்பெயராகத்தான் நான் அந்த நேரத்திலே நினைத்து என்னுடைய கடமையை ஆற்றினேன். அது அவர்களுக்கு மிகப்பெரிய எரிச்சலை ஊட்டியது. அதற்கு பின்னாலே சென்னை மாநகரத்துடைய குடிநீர் தேவை, சென்னை மாநகரத்திற்கு குடிநீர் தேவையாக ஜனவரியிலிருந்து மே, ஜூன் வரைக்கும் 7 மாதங்களுக்கு குறைந்தபட்சம் 7 TMC நீர் தேவைப்படும். நம்முடைய 4 நீர்த்தேக்கங்களிலும் 1 TMCக்கும் குறைவாகத்தான் 1 மாதத்துக்கு மட்டும்தான் நீர் இருந்தது. அதிகாரிகளை கூப்பிட்டு நான் ஆலோசனை செய்து உடனடியாக ஆந்திரா சென்று சந்திரபாபு நாயுடு அவர் மாண்புமிகு ஆந்திரா முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடுகளும் அந்த நிலைமையை நம்முடைய இருக்கிற அசாதாரண சூழ்நிலையில் நீங்கள் கண்டிப்பாக ஒரு 6 TMC தர வேண்டும் என்று நான் அவர்கள் வேண்டுகோள் கொடுத்த பொழுது நான் உடனடியாக அந்த நீரை விடுவிக்கின்றேன் என்று சொல்லி, படிப்படியாக நான் விடுவிக்கிறேன் என்று சொல்லி உடனடியாக அந்த நீரை விடுவித்தார். அதுவும் மாண்புமிகு அம்மா அவர்களுடைய ஆட்சிக்கு ஒரு நல்ல பெயர் கிடைத்தது. அதற்கு பின்னாலே உங்களுக்கெல்லாம் தெரியும் ஜல்லிக்கட்டு. இந்த ஜல்லிக்கட்டு பிரச்சனை தமிழகத்தினுடைய பாரம்பரிய உரிமையை மீட்டெடுக்க வேண்டும் என்று மாணவர்களும் இளைஞர்களும் பொதுமக்களும் ஒரு மிகப்பெரிய எழுச்சிமிக்க ஒரு ஆர்ப்பாட்டத்தினை நம்முடைய இந்த மெரினா கடற்கரை பகுதியிலே கூடினார்கள். இந்த அசாதாரணமான சூழ்நிலையை நான் ஒரு முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று நான் ஒரு பக்கம் நாட்டின் பிரதமரை பார்க்க செல்கின்றேன். இன்னொரு பக்கம் நாடாளுமன்ற சபாநாயகர்கள் தம்பித்துரை அவர்கள் 50 நாடாளுமன்ற உறுப்பினர்களை கூட்டிக் கொண்டு அங்கு பிரதமரை பார்க்கறதுக்கு அவர்கள் தயங்கட்டார்கள். முதலமைச்சர் வந்திருக்கின்றார். முதலில் அவர் கேட்டிருந்தார், நான் நேரம் தந்திருக்கிறேன். 2 பேரும் ஒரே கோரிக்கையை தான் வந்திருக்கிறீர்கள், அதனால் உங்களுக்கு நான் பிறகு தருக என்று சொல்லி என்னை பார்த்தார். அதில் நான் எனக்கு ஏற்பட்ட அந்த மன உளைச்சலை, மன வருத்தத்தை இங்கே வந்து நான் சொன்ன பொழுது அதற்குரிய பரிகாரம் எனக்கு கிடைக்கவில்லை. எம்எல்ஏக்கள் கூட்டம் நடப்பதே தமக்கு தெரியாது என்றும் தம்மை கட்டாயப்படுத்தி ராஜினாமா செய்ய வைத்தனர் எனவும் மக்கள் விரும்பினால் தமது ராஜினாமா கடிதத்தை திரும்ப பெறுவதாகவும் முதல்வர் பன்னீர்செல்வம் கூறினார். தமிழகத்தை காக்க தாம் தன்னந்தனியாக கூட போராட தயாராக இருப்பதாக முதல்வர் பன்னீர்செல்வம் தெரிவித்தார். அதற்கு முன்னால் நான் அம்மாவுடைய வீட்டிற்கு அங்கே அமைச்சர்கள், தலைமை கழக நிர்வாகிகள், கழக பொதுச்செயலாளருடைய குடும்பத்தில் இருக்கின்ற உறுப்பினர்களெல்லாம் உட்கார்ந்திருந்தார்கள். என்னை உட்கார சொன்னார்கள். உட்கார்ந்தேன். அப்பொழுதுதான் சின்னம்மா அவர்கள் முதலமைச்சராக வருவதற்கு அனைவரும் சேர்ந்து ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். தமிழகத்தில் இருக்கின்ற சூழல் அம்மாதிரியான சூழல் இல்லை என்று நான் மனதிலே எடுத்துக்கொண்டு இதற்கு இப்பொழுது என்ன அவசியம் வந்தது என்று கேட்டேன். அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் கூட்டம் கூடியிருக்கிறது, அங்கே இருக்கிறார்கள். இந்த சூழலில் இரண்டையும் கழக பொதுச்செயலாளர், முதலமைச்சர் என்ற பொறுப்பையும் கழக பொதுச்செயலாளர் தர வேண்டும், நீங்கள் தான் அதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் கூட்டப்பட்டது எனக்கு தெரியாது, எதற்காக கூட்டப்பட்டது என்பது தெரியாது. எல்லா வேலையும் முடித்துக்கொண்டு நீங்கள் தான் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று எனக்கு இப்பொழுது சொல்லுவதில்லை, இது நியாயம்தானா என்று கிட்டத்தட்ட 2 மணி நேரம் நான் அவரிடம் விவாதம் செய்தேன். கடைசியாக என்னுடைய கையை பிடித்துக்கொண்டு அந்த நிலையிலும் கட்சியினுடைய கட்டுப்பாட்டை நீங்கள் காப்பாற்றுங்கள்,
நீங்கள் இதற்கு ஒத்துழைக்கவில்லை என்றால் கட்சி கட்டுப்பாட்டை மீறுவதாக ஆகும் என்று என்னை கட்டாயப்படுத்தினார்கள். நான் சொன்னேன், மாண்புமிகு அம்மாவுடைய நினைவிடத்திற்கு சென்று என் தாயிடம் சொல்லிவிட்டு வருகிறேன் என்று சொன்னேன். அதற்கூட அவர்கள் இடம் கொடுக்காமல் பின்பு போய் சொல்லிக்கொள்ளலாம் என்று அவர்கள் மறுத்து என்னை கட்டாயப்படுத்தியதனால்தான் நான் இந்த ராஜினாவை அங்கே கையப்படுகின்ற ஒரு இக்கட்டான சூழலுக்கு நான் ஆளாக்கப்பட்டேன் என்பதை தெளிவுபடுத்துவதற்காகத்தான் அதை மாண்புமிகு இதயம் புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆன்மா இருக்கின்ற இடத்திலே வந்து நான் இந்த தினம் சொன்னேன். புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மாவுடைய ஆன்மாவும் இதை நாட்டு மக்களுக்கும் கோடான கோடி தொண்டர்களுக்கும் நீ தெரியப்படுத்திவிடு என்று மாண்புமிகு அம்மாவுடைய ஆன்மா சொன்னதின் அடையாளமாகத்தான் இன்றைக்கு நான் உங்களிடம் பேசிக் கொண்டிருக்கிறேன் என்பதனை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். என்னை பொறுத்தவரையில் கட்சிக்கும் கழக பொதுச் செயலராக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அடிமட்ட செயல் வீரர்கள் ஒட்டுமொத்த செயல்வர்களும் எண்ணுகிற ஒருவர்தான் கழகத்தினுடைய பொதுச் செயலராக வர வேண்டும். ஒட்டுமொத்த மக்களினுடைய யாரை விரும்புகிறார்களோ அவர்கள்தான் முதலமைச்சராக வர வேண்டும். ஓபிஎஸ் இல்லை, யாரோ ஒருவர் கழகத்தினுடைய கட்டுக்கோப்பாக வழிநடத்துகின்ற ஒருவரையும் ஆட்சியை புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் நம்முடைய இயக்கத்திற்கு இன்றைக்கு ஏற்படுத்தியிருக்கின்ற நல்ல பெயரையும் காப்பாற்றுகின்ற ஒருவர் நம்முடைய இயக்கத்திற்கு வர வேண்டும் என்ற நல்ல அடிப்படையில் நான் இன்றைக்கு இந்த கருத்தை இங்கே பதிய வைக்கிறேன். இந்த கருத்தில் நான் கடைசி வரை உறுதியாக இருப்பேன். தன்னந்தனியாக நின்று கூட நான் போராடுவேன். இதற்கு நான் தயாராக இருக்கிறேன். முதல்வர் பன்னீர்செல்வம் செய்தியாளர்களுடன் பேசிய பின்னர் தமது இல்லத்திற்கு திரும்பினார். அப்போது அவர் சென்ற வழிநடுகளும் ஏராளமான தொண்டர்கள் வரவேற்பு தெரிவித்தனர். பன்னீர்செல்வத்திற்கு முன்னாள் அமைச்சர் KP முனுசாமி வாழ்த்து தெரிவித்தார். முதல்வர் பன்னீர்செல்வத்தின் இல்லத்தின் முன்பு ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் நள்ளிரவிலும் கூடி அவருக்கு ஆதரவாக முழக்கங்களை எழுப்பினர். உற்சாகத்துடன் நடனமாடினர். மாநிலம் முழுவதும் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் வரவேற்பு தெரிவித்தனர். முதல்வர் பன்னீர்செல்வத்தின் பேட்டியை தொடர்ந்து அமைச்சர்கள் பலரும் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் போயஸ் இல்லத்திற்கு சசிகலாவை சந்திக்க விரைந்தனர். அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து அதிமுக பொதுச்செயலர் சசிகலாவுடன் ஆலோசனை மேற்கொண்டனர். அமைச்சர்கள் எடப்பாடி பழனிசாமி, வேலுமணி, காமராஜ், விஜயபாஸ்கர், செல்லூர் ராஜு உள்பட அமைச்சர்கள் பலரும் கலந்து கொண்டனர். அதிமுக மாவட்ட செயலர்கள், நிர்வாகிகள் அனைவரும் உடனடியாக அழைக்கப்பட்டனர். இந்த ஆலோசனை சில மணி நேரங்கள் நடைபெற்றன. இதைத் தொடர்ந்து நள்ளிரவில் அதிமுக பொருளாளர் பொறுப்பில் இருந்து பன்னீர்செல்வம் நீக்கப்படுவதாகவும் கட்சியின் புதிய பொருளாளராக திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் அறிவிப்பு வெளியானது. போயஸ் இல்லத்தில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டம் முடிந்ததும் நள்ளிரவில் வெளியே வந்த மக்களவை துணைத் தலைவர் தம்பிதுரை அதிமுகவில் உள்ள 134 எம்எல்ஏக்களும் பொதுச் செயலர் சசிகலாவிற்கு ஆதரவு அளிப்பதாக தெரிவித்தார். பன்னீர்செல்வத்தின் பின்னணியில் திமுக இருப்பதாகவும் பன்னீர்செல்வம் துரோகம் இழைத்துவிட்டதாகவும் கூறிய தம்பிதுரை காலை 10 மணிக்கு அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டம் நடைபெற உள்ளதாகவும் தெரிவித்தார். 134 எம்எல்ஏக்கள் அனைவரும் ஒற்றுமையுடன் இருக்கிறார்கள். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நிலையான ஆட்சியை 4 ஆண்டுகளுக்கு தொடர்ந்து நடத்தும். வருகிற உள்ளாட்சி மன்ற தேர்தலாலும் பாராளுமன்ற தேர்தலாலும் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் வழியில் சின்னம்மா அவர்கள் தலைமை அனைத்து வெற்றி பெறுவோம். திமுக அடிக்கிறது. அதுக்குதான் இன்னைக்கு ஸ்டாலின் வந்து ஜனாதிபதியை சந்திப்பேன், பிறகு ஹோம் மினிஸ்டர் சந்திப்பேன், இந்த ஆட்சியை அமைப்பதற்காக சின்னம்மா ஆட்சி அமைப்பதை விட மாட்டேன் என்று சொல்கிறார் என்றால் அது திமுக வேற யார் சொல்றாங்க. இந்த நிலையில் அதிகாலை 1 மணி அளவில் ஜெயலலிதாவின் போயஸ் தோட்ட இல்லத்திற்கு வெளியே வந்த சசிகலா அதிமுகவில் பிரச்சனை எதுவும் இல்லை என்றும் எம்எல்ஏக்கள் அனைவரும் ஒரே குடும்பமாக இருப்பதாகவும் குறிப்பிட்டார். கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பதவியில் இருந்தும் முதல்வர் பன்னீர்செல்வம் நீக்கப்படுவார் என்றும் பன்னீர்செல்வத்தின் பின்னணியில் திமுக உள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் ஒரே குடும்பமாக இருக்கிறார்கள். அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. நிச்சயமாக
திமுக இருக்கிறது. காரணம் 4 நாட்கள் நடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் எதிர்கட்சி தலைவரும் முதல்வரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு சிரித்து கொண்டு நிர்பந்தப்படுத்தி என்று அவர் யாரோ சொல்லி அதை கேட்டு சொல்கிறார். நீங்கள் அன்று என் பக்கத்திலேயே பார்த்துருக்கீர்கள், என் கூட பேசிக்கொண்டுதான் இருந்தார். அப்படி இருக்கும்போது ஏன் நிர்பந்தப்பட்டார்? தம்மை அதிமுக பொருளாளர் பதவியிலிருந்து நீக்க யாருக்கும் உரிமையில்லை என முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். சசிகலா கூறிய குற்றச்சாட்டுகள் குறித்து செய்தியாளர்களுடன் பேசிய அவர், ஸ்டாலினிடம் சிரித்து பேசியது குற்றமாகாது என்றும், மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் உள்ள வேறுபாடே சிரிப்புதான் என்றும், மடியில் கனமில்லை என்பதால் தமக்கு யாரிடமும் பயமில்லை என பன்னீர்செல்வம் கூறினார். எம்எல்ஏக்கள் ஆதரவு குறித்தும் ஆளுநரை சந்திப்பீர்களா என செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பிய போது பொறுத்திருந்து பாருங்கள் என அவர் குறிப்பிட்டார். இதையும் டாக்டர் புரட்சி தலைவர் அம்மா அவர்களால் 10 ஆண்டுகளுக்கு முன்னால் தரப்பட்ட பொருளாளர் அந்த பதவியினை நான் மாண்புமிகு அம்மாவுடைய மனநிறைவு கொள்கின்ற அளவில் பணியாற்றியிருக்கிறேன். அந்த பதவியிலிருந்து நீக்குவதற்கு தமிழகத்தில் யாருக்கும் உரிமை இல்லை. நிர்பந்தத்தின் காரணமாக திமுக நிர்பந்தத்தின் காரணமாக தான் நீங்க இப்படி பேசியிருக்கீங்க. சட்டமன்றத்தில் நீங்க எதிர்க்கட்சி தலைவரை பார்த்து சிரித்தீங்க அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லிட்டாங்க. சிரித்ததை பத்தி என்ன நினைக்கிறீங்க? மனிதர்களுக்கும் மிருகங்களுக்கும் இருக்க மிகப்பெரிய வேறுபாடு சிரிப்புத்தான். மிருகங்களால் சிரிக்க முடியாது, மனிதர்கள் மட்டுமே தான் சிரிக்க முடியும். ஆகவே ஒருவரை பார்த்து சிரித்துக் கொள்வது என்பது அது மிகப்பெரிய குற்றமாகாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். என் மடியில் கனமில்லை, அதனால் நான் யாருக்கும் பயப்பட தேவையில்லை. அப்போ விரைவில் புது கட்சி உதயமாகும். நான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அடிமட்ட தொண்டன். பொறுத்திருந்து பாருங்கள். முதல்வரை மிரட்டியவர்கள் மீது நடவடிக்கை, எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் வலியுறுத்தல். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. முதல்வர் பன்னீர்செல்வத்தை மிரட்டியவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவரும் திமுகவின் செயல் தலைவருமான மு.க. ஸ்டாலின் தெரிவித்தார். முதல்வர் பன்னீர்செல்வம் பேட்டி குறித்து தெரிவித்த ஸ்டாலின், முதல்வர் பன்னீர்செல்வத்தை அதிமுகவினர் செயல்பட அனுமதிக்கவில்லை என்று ஏற்கனவே திமுக சார்பில் கூறி வந்ததாக குறிப்பிட்டார். அதிமுக தொண்டர்களும் கூறிய அதே கருத்தை தான் பன்னீர்செல்வமும் தற்போது கூறியுள்ளதாக ஸ்டாலின் தெரிவித்தார். அதிமுக ஆட்சியில் அனைத்துமே மர்மமாக உள்ளதாகவும், முதல்வரையே மிரட்டி ராஜினாமா கடிதம் வாங்கியுள்ளனர் என்றும், ஆளுநரால் பதவி பிரமாணம் செய்து வைக்கப்பட்டவருக்கே இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். முதல்வரை மிரட்டியவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ள ஸ்டாலின், இந்த விவகாரத்தில் ஆளுநர் தலையிட்டு அரசியல் சாசனப்படி ஒரு அரசு அமைய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்தின் அறப்போராட்டத்திற்கு இந்திய ஜனநாயக கட்சி அரணாக நிற்கும் என கட்சியின் தலைவர் ரவி பச்சமுத்து தெரிவித்துள்ளார். ஜெயலலிதா நினைவிடத்தில் முதல்வர் பன்னீர்செல்வத்தின் பேட்டியையொட்டி அறிக்கை ஒன்றை ரவி பச்சமுத்து வெளியிட்டுள்ளார். தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவ்வும், மீண்டும் தர்மம் வெல்லும் என்கிற மூதுரை தமிழக அரசியல் களத்தில் நின்று வென்றிருக்கிறது என குறிப்பிட்டுள்ள ரவி பச்சமுத்து, ஒரு கட்சியின் தலைமைக்கும் அது உருவாக்கிய ஆட்சிக்கும் எல்முனையளவும் அவப்பெயர் வந்துவிடக் கூடாது என சத்தியத்தின் காவலராக நின்று இதுவரை பொறுமை காத்து வந்த முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்துக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார். மௌனம் எவ்வளவு சக்தி வாய்ந்த ஆயுதம் என்பதையும், மக்கள் சக்தி எவ்வளவு பெரிய ஆற்றல் வாய்ந்த உந்து சக்தி என்பதையும் பன்னீர்செல்வம் நிரூபித்திருக்கிறார் என தெரிவித்துள்ள ரவி பச்சமுத்து, கடந்த 40 ஆண்டுகளாக தமிழக அரசியல் கலாச்சாரம் தனிநபர் ஆலாபனையில் சிக்கிக் கிடக்கிறது என்றும், பெருந்தலைவர் காமராசர், பேரறிஞர் அண்ணா போன்றவர்கள் தவிர ஏனைய முதல்வர்கள் எல்லாம்
தேவ தூதர்களைப் போல் காட்சிப்படுத்தப்பட்டார்கள் என்றும் குறிப்பிட்ட ரவி பச்சமுத்து, இது போன்ற மாய சூழலை உடைத்தெறிந்து மக்களோடு மக்களாக கைகோர்த்து எளிமையின் வடிவமாக ஆட்சி செய்தவர் பன்னீர்செல்வம் என்றும் தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சிகளை எல்லாம் எதிர்க்கட்சிகளாக பார்த்து வந்த தமிழக அரசியல் சூழலில் எதிர்க்கட்சிகளுக்கும் உரிய மரியாதை அளித்து சட்டமன்ற நடவடிக்கைகள் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்வுகளில் ஜனநாயகத்தின் தூய நறுமணத்தை பரவ செய்தவர் பன்னீர்செல்வம் என குறிப்பிட்டுள்ள ரவி பச்சமுத்து, ஜெயலலிதாவின் நினைவிடம் அருகே நின்று பன்னீர்செல்வம் கொட்டிய வார்த்தைகள் நடுநிலையாளர்களின் மனசாட்சியை உலுக்கிவிட்டதாக தெரிவித்துள்ளார். தான் தாழ்வுற்றாலும் பரவாயில்லை, தமிழகத்தை காக்க தனி ஒருவனாக நின்று போராடுவேன் என சூளுரைத்த அவரின் அறப்போராட்டத்துக்கு இந்திய ஜனநாயக கட்சி அரணாக நிற்கும் என்று தெரிவித்துள்ள ஐஜேகே தலைவர் ரவி பச்சமுத்து, ஜனநாயகத்தின் ஒளிவிளக்கு அணையாமல் காக்கும் கடமையில் ஐஜேகே தோழர்களும் தொண்டர்களும் உறுதுணையாக நிற்பார்கள் என்றும் உறுதிபட குறிப்பிட்டுள்ளார். தமிழக சட்டப்பேரவையில் அதிமுகவிற்கு பேரவைத் தலைவர் தனபால் உள்பட 135 எம்எல்ஏக்கள் இருக்கின்றனர். 234 உறுப்பினர்களை கொண்ட தமிழக சட்டப்பேரவையில் 136 தொகுதிகளில் அதிமுக வெற்றி பெற்றது. அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றிருந்த சிறு சிறு கட்சிகள் யாவும் அதிமுக சின்னத்திலேயே போட்டியிட்டதால் சட்டப்பேரவையில் இவையும் அதிமுக என்றே கருதப்படும். முதல்வர் ஜெயலலிதாவின் மறைவால் இந்த எண்ணிக்கையில் 1 குறைந்தது. பேரவைத் தலைவரான தனபாலும் அதிமுகவைச் சேர்ந்தவர். மீதி இருப்போர் 134 எம்எல்ஏக்கள். திமுகவிற்கு 89 எம்எல்ஏக்களும், காங்கிரஸ் கட்சிக்கு 8 எம்எல்ஏக்களும், இந்தியன் யூனியன் முஸ்லிம் லீகிற்கு 1 எம்எல்ஏவும் இருக்கின்றனர். பேரவையில் பெரும்பான்மையை பெற 118 உறுப்பினர்கள் தேவை. அதிமுகவில் 134 உறுப்பினர்கள் இருந்தாலும் ஓ பன்னீர்செல்வத்தின் பின்னால் எத்தனை பேர், சசிகலாவின் பின்னால் எத்தனை பேர், 89 உறுப்பினர்களை கொண்ட திமுக யாரை ஆதரிக்கப் போகிறது என்பதையெல்லாம் பொறுத்து தமிழகத்தின் அடுத்த ஆட்சி பற்றிய தலைவிதி அமையும் என்பது குறிப்பிடத்தக்கது. தருமபுரி மாவட்டத்தில் மருந்து பொருட்களை ஏற்றி சென்ற லாரி சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்து தீப்பற்றியதில் அதிலிருந்த 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமடைந்தன. தருமபுரி மாவட்டம் அரூர் அருகே பெங்களூரிலிருந்து மதுரைக்கு லாரி மூலம் பரந்தாமன் என்பவர் மருந்துகள் ஏற்றி வந்து கொண்டிருந்தார். அரூர் அருகே லாரி வந்து கொண்டிருந்த போது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த லாரி நிலை தடுமாறி சாலையோரத்தில் கவிழ்ந்து தீப்பிடித்தது. சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் போராடி தீயை அணைத்தனர். இந்த விபத்தில் 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மருந்து பொருட்கள் தீயில் எரிந்து சேதமடைந்தன. தீ விபத்து குறித்து அரூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டத்தில் தட்டம்மை ரூபல்லா தடுப்பூசி போடப்பட்ட அரசு பள்ளி மாணவிக்கு திடீர் உடல்நலக்குறைவு ஏற்பட்டதை அடுத்து அப்பகுதி மக்களிடையே மிகுந்த அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே உள்ள சுப்பிரமணியபுரம் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் 300க்கும் மேற்பட்ட மாணவிகளுக்கு மருத்துவத்துறை சார்பில் நேற்று தட்டம்மை நோயை தடுக்க ரூபல்லா தடுப்பூசி போடப்பட்டது. ரூபல்லா என்ற 7ஆம் வகுப்பு மாணவிக்கு தடுப்பூசி போடப்பட்ட சிறிது நேரத்தில் உடல்நலக்குறைவு ஏற்பட்டதை அடுத்து அறந்தாங்கி அரசு மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மாணவி ரூபல்லாவிற்கு மருத்துவர்கள் தீவிர சிகிச்சை அளித்து வருகின்றனர். தடுப்பூசி போடப்பட்ட பள்ளி மாணவிக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்ட சம்பவம் அப்பகுதி மக்களிடையே மிகுந்த அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தில் மீன் வியாபாரியின் வீட்டின் பூட்டை உடைத்து 200 சவரன் தங்க நகைகளை அடையாளம் தெரியாத நபர்கள் திருடிச் சென்றுள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் பூபாலராயபுரம் பகுதியில் வசித்து வரும் அற்புதராஜ் மீன் வியாபாரம் செய்து வருகிறார். நேற்றிரவு தனது குடும்பத்தினருடன் கோவிலுக்கு சென்று விட்டு திரும்பிய போது வீட்டின் பூட்டு உடைக்கப்பட்டு கிடந்தது கண்டு அதிர்ச்சியடைந்தார். உள்ளே சென்று பார்த்தபோது பீரோவில் வைக்கப்பட்டிருந்த 200 சவரன் தங்க நகைகள் திருடப்பட்டது தெரியவந்தது. இதனையடுத்து அற்புதராஜ் அளித்த புகாரின் பேரில் வடபாக்கம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து கொள்ளையர்களை தேடி வருகின்றனர். தமிழக முதல்வர் பன்னீர்செல்வம் கருத்துக்கு ஆதரவு தெரிவித்து புதுச்சேரியில் அதிமுகவினர் பட்டாசு வெடித்து கொண்டாடினர். நேற்று இரவு 9 மணி அளவில் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதாவின் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்திய முதல்வர் பன்னீர்செல்வம் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தன்னை வற்புறுத்தி ராஜினாமா செய்ய வைத்ததாகவும் மக்கள் விரும்பினால் தனது ராஜினாமை திரும்ப பெறுவேன் என தெரிவித்தார். முதல்வர் பன்னீர்செல்வத்தின் கருத்துக்கு ஆதரவு தெரிவித்து புதுச்சேரி நெல்லித்தோப்பு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஓம்சக்தி சேகர் தலைமையில் கூடிய அதிமுகவினர்கள் இனிப்பு வழங்கியும் பட்டாசுகள் வெடித்தும் தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர்.
கழகத்தை வழிநடத்தி செல்லக்கூடிய ஒரு திறமை படைத்தவரும் ஒரு வல்லமை படைத்தவரும் அது யார் என்றால் திரு ஓபிஎஸ் அவர்கள் மட்டும்தானே தவிர வேற யாரும் இல்லை. அதே போன்று இந்த தமிழகத்தை ஆளக்கூடிய தகுதி படைத்தவர் அம்மாவின் ஆட்சி பெற்றவர் யார் என்றால் திரு ஓபிஎஸ் அவர்கள் தானே தவிர இவர்தான் இந்த 2 பதவிக்குமே தகுதியானவர் என்பதை கூறிக்கொள்கின்றோம். ஆகையால் என்னை போன்ற கோடிக்கணக்கான ஒட்டுமொத்த தொண்டர்களும் இந்த முடிவை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். சேலத்தில் ஜல்லிக்கட்டு போராட்டத்தின் போது ரயில் மறியலில் ஈடுபட்டு மின்சாரம் தாக்கியதில் உயிரிழந்த இளைஞர் வீட்டிற்கு நேரில் சென்று நடிகர் ராகவா லாரன்ஸ் ஆறுதல் கூறினார். ஜல்லிக்கட்டு தடையை நீக்க கோரி சேலத்தில் கடந்த ஜனவரி மாதம் நடைபெற்ற போராட்டத்தின் போது இளைஞர்கள் ரயிலின் மேற்கூரையில் ஏறி போராட்டத்தில் ஈடுபட்ட போது யோகேஸ்வரன் என்பவர் மின்சாரம் தாக்கி தூக்கி வீசப்பட்டார். உடல் கருகிய நிலையில் சேலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி நேற்று உயிரிழந்தார். இந்நிலையில் மன்னார்பாளையம் பகுதியில் உள்ள யோகேஸ்வரன் இல்லத்திற்கு நடிகர் ராகவா லாரன்ஸ் நேரில் சென்று ஆறுதல் கூறினார். யோகேஸ்வரன் தங்கையின் கல்வி செலவுகள் மட்டுமின்றி அவர்களின் குடும்பத்திற்கு தேவையான உதவிகளை செய்து தருவதாகவும் லாரன்ஸ் உறுதியளித்தார். வீட்டில் வந்து பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. பையனுடைய வயசு பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன வயசு, 16 தான் 17 தான் இருக்கும்னு நினைக்கிறேன். மனசுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. இந்த டைமில் வந்து அந்த பையனுடைய அந்த இழப்பு வந்து நம்ம எது கொடுத்தாலும் ஈடுகட்ட முடியாது. வேலூர் மாவட்டம் அருகே விளைநிலங்களை சேதப்படுத்தி வரும் காட்டு யானைகளை தடுக்க வனத்துறை அலுவலர்கள் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே மோர்தனா வனப்பகுதியில் காட்டு யானைகள் அதிகமாக உள்ளன. இரவு நேரங்களில் தண்ணீர் மற்றும் உணவுகள் தேடி கூட்டம் கூட்டமாக வரும் காட்டு யானைகள் சைனகுண்டா கொட்டாமிட்டா வனப்பகுதியில் ஒட்டியுள்ள விவசாய நிலங்களில் புகுந்து நெற்பயிர்கள் மாந்தோப்புகளையும் தொடர்ந்து சேதப்படுத்தி வருவதால் அப்பகுதி மக்கள் மிகுந்த அச்சத்தில் உள்ளனர். விளைநிலங்களை காப்பாற்றும் வகையில் தடுப்பு வேலிகள் அமைக்க வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இப்பகுதியில் குடியிருப்புகளும் இருப்பதால் வனத்துறையினர் விரைவான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரியுள்ளனர். யானை வந்துடுதா, எங்களை உயிர் போதா, கையில காப்பாற்றதா எங்களுக்கு ஒன்றும் நிலைமையே தெரியல சார். நாங்கள் எப்படி சார் நாங்கள் பொழிக்கிறது? கடன் கட்ட என்னால் முடியல சார். எங்களுக்கு டெய்லி யானை வருது. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கும் வந்து எங்களுக்கு காவல் இருக்கணும் சார். காவல் கூட இருக்கிறது இல்லை சார். நாங்கள் போய் செக் போஸ்ட்டுக்கு சொன்னாதான் சார் அவங்க வராங்க. 7 யானைங்க வந்து அட்டகாசம் பண்ணி 40 செடிக்கு வச்சுட்டு இருக்குது. அதுக்கு வனத்துறை ரிப்போர்ட் பண்ணால் அவங்க வர்றவங்க அங்கே போகிறாங்க, ஒன்றும் கண்டுக்கல. நஷ்டஈடு ஒன்றும் தர மாதிரி விட தெரியல. அவங்க கேட்டால் நீங்களும் சேஃப்டியாக இருக்கணுன்றாங்க. இந்த கஷ்டம்லாம் போனோன்னா மாவட்ட நிர்வாகம் வனத்துறையினரெல்லாம் சேர்த்து எனக்கு இதானதான் விவசாயம் கண்ணீர் தொடைக்கிற மாதிரி இருக்கும். இப்போ 10 நாளாக சொல்லி மாளாத அளவுக்கு யானைங்களுடைய தொல்லை வந்து மாமரத்தையும் தென்னை மரத்தையும் மாதுளை மரத்தையும் எல்லாம் உடச்சி போட்டே இருக்குது. எந்த வழியில் இது பர்மனெண்ட் சொல்யூஷன் பண்ணுவாங்கன்னு கேட்டால் எதுவுமே அவங்களே முழிக்கிறாங்க. நான் இன்னும் பண்ண முடியாது சார், 2 வெடி வைப்போம், அவ்வளோதான் சார் செய்ய முடியும், அதுக்கு மேலே எங்களுக்கு எந்த வழி எங்களுக்கே தெரியல அப்படின்னு அவங்க வந்து ஆய்வு பண்ணிட்டு போயிடுறாங்க. அரியலூர் மாவட்டத்தில் பெண் ஒருவர் குளிப்பதை குடிபோதையில் படம் எடுத்த காவலரை பொதுமக்கள் அடித்து காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். அரியலூர் மாவட்டம் வெங்கனூர் காவல் நிலையத்தில் தலைமை காவலராக பணியாற்றுபவர் சேகர். இவர் தனது நண்பர் கடைக்கு சென்று மது அருந்துவிட்டு வீட்டின் மாடிக்கு சென்றுள்ளார். அப்போது அருகில் உள்ள வீட்டில் பெண் ஒருவர் குளிப்பதை சேகர் தனது செல்போனில் படம் எடுத்ததை பார்த்த அப்பெண் அக்கம் பக்கத்தினரிடம் தகவல் அளித்துள்ளார். விரைந்து சென்ற அப்பகுதி மக்கள் காவலர் சேகரை பிடித்து சரமாரியாக அடித்து காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். நீலகிரி மாவட்டத்தில் தொடர்ந்து அதிகரித்து வரும் மனித மிருக மோதல்களை தடுக்கும் வகையில் வனத்துறை அலுவலர்களுக்கு சிறப்பு பயிற்சி அளிக்கப்பட்டது. நீலகிரி மாவட்டத்தில் கடும் வறட்சியின் காரணமாக குடிநீர் மற்றும் உணவை தேடி காட்டு மாடுகள் குடியிருப்பு பகுதிகளுக்கு வருகின்றன. இந்நிலையில் காட்டு மாடுகளால் மனிதர்கள் எதிர்பாராத விதமாக தாக்கப்படுகின்றனர். இதனை தடுக்கும் பொருட்டும் காட்டு மாடுகள் பாதுகாக்க வேண்டிய அவசியம் குறித்தும் சிறப்பு கருத்தரங்கு நடைபெற்றன. இச்சிறப்பு கருத்தரங்கில் நீலகிரி மாவட்டத்தை சேர்ந்த பல்வேறு வனச்சரகங்களின் ரேஞ்சர்கள், வனக்காவல்துறை அலுவலர்கள் கலந்து கொண்டனர். காட்டு மாட்டிலிருந்து மக்களை எப்படி காப்பாற்றுன்ற ஒரு பகுதியை மட்டுமே பார்த்துட்டு இருக்கோம். அதே போல காட்டு மாடுகளும் வந்து அழிந்து வகைக்கூடிய ஒரு விலங்கினம். அதோட எண்ணிக்கை வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. நம்ம இடத்துல வேணா அதிகமாக இருக்கலாம், ஆனால் த்ரூ அவுட் நம்ம உலகத்தை பார்க்கும்போது அதோட எண்ணிக்கை வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. அதையும் நம்ம வந்து பாதுகாக்கணும். அதுக்கான ஒரு முயற்சி தான் தமிழ்நாடு வனத்துறை இப்போ எடுத்திருக்கு.
ஒரு இடத்தில் காட்டு மாடுகள் மேய்கிற போது, காட்டுக்கு வெளியே வருகிற போது அவற்றை மேலாண்மை செய்வதை பற்றி அவர்கள் தெரிந்து கொள்வதற்காக இந்த கருத்தரங்கம் ஏற்பாடு செய்தது. அந்த தகவல் அவருக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் அடுத்த கட்டமாக இதே தகவல்கள் மக்களுக்கும் போய் சேர வேண்டும். இயற்கை விவசாயம், மூலிகை மருத்துவம், பாரம்பரிய உணவு முறை குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் நடைபெற்ற அறிவியல் கண்காட்சியில் மாணாக்கர்களின் படைப்புகள் அனைவரையும் கவர்ந்தன. அனைவருக்கும் இடைநிலை கல்வி திட்டம் சார்பில் அரசு பள்ளி மாணவ மாணவியர்களிடம் உள்ள அறிவியல் ஆர்வத்தை வெளிப்படுத்தும் வகையில் மாவட்ட அளவிலான அறிவியல் கண்காட்சி ஈரோட்டில் நடைபெற்றது. ரசாயன உரங்களை தவிர்த்து இயற்கை விவசாய முறையில் உற்பத்தி செய்யப்படும் தானியங்கள் ஆரோக்கிய வாழ்விற்கு வழிவகுக்கும் என்றும், சிறுதானிய பொருட்கள் மூலம் உணவு தயாரித்தல், பாரம்பரிய உணவுகள், இயற்கை குளிர்பானங்கள், அழிந்து வரும் மூலிகையை பாதுகாத்தல் குறித்து விளக்கும் வகையில் பல்வேறு படைப்புகள் இடம்பெற்றிருந்தன. இந்த கண்காட்சியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலா 24 படைப்புகளுக்கு முதல் பரிசு, 2ஆம் பரிசு, 3ஆம் பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. நம்ம நாட்டில் வந்து இயற்கை மருத்துவ தாவரங்களை காணாமல் போயிட்டே இருக்கு. ஆகாயத்தம் எடுத்துக்கினா அது வயிற்றுப்போக்கு தான் சரி பண்ணிடும். அதே மாதிரி கீழாநெல்லி எடுத்துக்கினா கீழாநெல்லி எந்த ஒரு நோய் எதிர்ப்பு செய்ய உண்டாக்கும் கூடியது. இந்த மருத்துவத்தை காப்பாற்றுறதுக்கு நம்ம வீட்டிலே பயன்படுத்தலாம், தோட்டத்தை போட்டு பயன்படுத்தலாம். இந்த மாதிரி தான் செஞ்சால் தான் நம்ம இந்த தாவரத்தை பாதுகாக்க முடியும். ஆரோக்கியமான உணவுகளில் இருந்த காய்கறிகள் இப்போ எல்லாம் மரபணுக்கள் மூலம் தயாரிக்கப்படுறதுனால அதுவுமே ஹெல்த்தி ஃபுட்லேருந்து அன்ஹெல்த்தி ஃபுட்டுக்கு மாறிடுச்சு. நம்ம வீட்லேயே காய்கறிகளை விதைச்சு வீட்டில் கிடைக்கிற காய்கறி கழிவுகள் கொண்டு போய் டிச்சியில் போடுறது இதெல்லாம் போடாமல் நம்ம வீட்டில் வச்சு கம்போஸ்ட் உரமாக மாற்றி அதை நம்ம செடிகளுக்கு போட்டு நம்மளுக்கு இயற்கையான காய்கறிகளை நம்ம உண்ணணும். மூலிகைன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பரம்பரையாக யூஸ் பண்ணிட்டு வர நாட்டு மருத்துவம் தான் அதில் இருக்குது. அதை போட்டிங்கன்னா நமக்கு உடனே சீக்கிரமாக குணமாயிடும். புதுக்கோட்டை மாவட்டம் தென்னூரில் நடைபெறவுள்ள ஜல்லிக்கட்டு போட்டிக்கான ஆயத்த பணிகளை மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல்துறையினர் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் இலுப்பூர் அருகே உள்ள தென்னலூர் கிராமத்தில் ஒரே இடத்தில் 6 வாடிவாசலை கொண்டுள்ளது. ஜல்லிக்கட்டு போட்டிக்கான தடைகள் நீங்கியதை அடுத்து 2 ஆண்டுகளுக்கு பிறகு தென்னூரில் 11ஆம் தேதி ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்த மாவட்ட நிர்வாகம் அனுமதி வழங்கியது. இதனையடுத்து தடுப்பு வேலிகள் அமைப்பது உள்ளிட்ட பல்வேறு பணிகளில் மக்கள் முனைப்புடன் ஈடுபட்டு வருகின்றனர். அங்கு நடைபெற்று வரும் ஆயத்த பணிகளை மாவட்ட ஆட்சியர் சு கணேசன், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் உள்ளிட்ட அலுவலர்கள் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டனர். இந்த ஆண்டு சட்டத்தின் அடிப்படையில் நம்ம இப்போ பிப்ரவரி 11ஆம் தேதி நடைபெற்று கொண்டிருக்கிறது. காவல் கண்காணிப்பாளர்லாம் பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் பொதுமக்களுக்கு உண்டான என்னென்னலாம் பாதுகாப்பு செய்ய வேண்டும், மாடுபிடி வீரர்களுக்கு என்னென்ன பாதுகாப்பு செய்ய வேண்டும் என்ற அனைத்து வகைகளையும் நாம் தெளிவாக ஆய்ந்துள்ளோம். இது முதற்கட்ட ஆய்வு தான். இன்னும் 2 கட்ட ஆய்வுகள் நம்ம நடத்த உள்ளோம். கமிட்டியின் மூலமாக கூட்டம் நடத்தப்பட்டு இதில் என்னென்ன பாதுகாப்பு அம்சங்கள் செய்ய வேண்டுமோ அதற்கு அவர்களிடம் ஒப்புதல் பெற்று அதை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் என்ற உறுதிமொழி அவர்களிடம் பெறுவோம். மேலும் மாடுபிடி வீரர்களுக்கு மருத்துவ பரிசோதனை மற்றும் அவர்கள் கடைபிடிக்க வேண்டிய நெறிமுறைகள் என்னென்ன அப்படின்பதை அவர்களும் எடுத்து கூறி அவருடைய சுய விருப்பத்தின் பேர் தான் கலந்து கொள்கிறேன் என்பது அவரிடம் கைப்பம் பெற்று அவர்கள் மட்டுமே அந்த மாடுபிடி தளத்தில் அனுமதிக்கப்படுவார்கள். இங்கே சுமார் ஒரு 1500லிருந்து 2000 காளைகள் இந்த பங்கு பெறும். சுமார் 300 மாடுபிடி வீரர்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளார்கள். இங்கு பாதுகாப்பாக மக்களுக்கு மேலும் காளைப்பிடி வீரர்களுக்கு எந்த விதமான காயங்களும் ஏற்படாமல் எப்படி அவர்கள் இந்த மஞ்சு விரட்டை சிறப்பாக நடத்துவது என்பது பற்றி அவர்கள் கருத்துரை சொல்லியிருக்கிறார்கள். அதை ஏற்று நாங்கள் சிறப்பாக ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்றோம். 4வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இலங்கையை வீழ்த்தியது தென்னாப்பிரிக்கா அணி. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். பயங்கரவாதி மசூத் அசாரை தடை செய்ய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என அமெரிக்கா, பிரிட்டன் மற்றும் பிரான்ஸ் ஆகிய நாடுகள் ஐக்கிய நாடுகள் அவையிடம் முறையிட்டுள்ளது. இந்தியா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் நாசகார செயல்களுக்கு மூளையாக செயல்பட்டவர் ஜெய்ஷ் இ முகமது பயங்கரவாத அமைப்பின் தலைவர் மசூத் அசார்.
பாகிஸ்தானில் பதுங்கியிருந்தபடி செயல்பட்டு வருகிறார். அமெரிக்காவின் புதிய அதிபராக பொறுப்பேற்ற ட்ரம்ப் பயங்கரவாத ஒழிப்பு நடவடிக்கையில் முனைப்புடன் இறங்கியுள்ளார். இதன் ஒரு கட்டமாக மசூத் அசாரி நடவடிக்கையை நிறுத்தவும் அவரது அமைப்பை உலகம் முழுவதும் தடை செய்யும் அமைப்பாகவும் தேடப்படும் சர்வதேச குற்றவாளியாக அறிவிக்கவும் அமெரிக்கா தரப்பில் ஐக்கிய நாடுகள் அமைப்பிடம் முறையிட்டுள்ளது. இதேபோன்று பிரிட்டன் மற்றும் பிரான்ஸ் நாடுகளும் அதை தெரிவித்துள்ளன. ஆனால் சீனா இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. அமெரிக்காவின் புதிய நடவடிக்கையால் பாகிஸ்தானுக்கு நெருக்கடி அதிகரித்துள்ளது. இலங்கை அணிக்கு எதிரான 4வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் தென்னாப்பிரிக்கா அணி 40 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. தென்னாப்பிரிக்காவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இலங்கை அணி 5 போட்டிகள் கொண்ட ஒருநாள் போட்டித் தொடரில் விளையாடி வருகிறது. இலங்கைக்கு எதிரான 4வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் டாஸ் வென்ற தென்னாப்பிரிக்கா அணி முதலில் பேட்டிங் செய்தது. நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவர்கள் முடிவில் தென்னாப்பிரிக்கா அணி 5 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 367 ரன்கள் எடுத்தது. அதிக அளவாக டூப்ளசிஸ் 185 ரன்கள் எடுத்து அசத்தினார். 368 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற கடின இலக்குடன் களமிறங்கிய இலங்கை அணி 48.1 ஓவர்களில் 327 ரன்கள் எடுத்த நிலையில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து தோல்வியை தழுவியது. இதனையடுத்து 40 ரன்கள் வித்தியாசத்தில் தென்னாப்பிரிக்கா அணி வெற்றி பெற்றது. தென்னாப்பிரிக்கா அணி தனது சொந்த மண்ணில் தொடர்ச்சியாக பெறும் 13வது வெற்றி இதுவாகும். மீண்டும் தலைப்புச் செய்திகள். கட்டாயப்படுத்தி ராஜினாமா செய்ய வைத்தனர். சசிகலாவுக்கு எதிராக முதல்வர் பன்னீர்செல்வம் பகிரங்க குற்றச்சாட்டு. கட்சியிலிருந்து பன்னீர்செல்வம் நீக்கப்படுவார். அதிமுகவில் பிரச்சனை எதுவும் இல்லை என சசிகலா அறிவிப்பு. ஆதரிக்கும் எம்எல்ஏக்கள் எத்தனை பேர்? பொறுத்திருந்து பாருங்கள் என்று பன்னீர்செல்வம் அறிவிப்பு. உடைகிறதா அதிமுக? இன்று காலை 10 மணிக்கு எம்எல்ஏக்கள் கூட்டம். ஓபிஎஸ் அறப்போராட்டத்திற்கு அரணாக நிற்போம். இந்திய ஜனநாயக கட்சி தலைவர் ரவி பச்சமுத்து ஆதரவு. இத்துடன் வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் பகல் 11 மணிக்கு வேந்தரின் இளங்கதிர் முற்பகல் செய்திகளில் சந்திப்போம். வணக்கம். வணக்கம்.